வார்த்தை ஊடாகத்தான் சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமேன். பைபிள் சொல்லுது, வார்த்தை ஊடாகத்தான் சகலதும், நீங்க காண்கிற யாவும் சிருஷ்டிக்கப்பட்டது. அது என்னத்துக்காக நான் கூடுதலாக உங்களுக்கு அழுத்தி சொன்னேன் என்று சொன்னா, நானும் நீங்களும் கூட அவருடைய வார்த்தை ஊடாகத்தான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். சோ அதனால நம்மளுக்கு அழிவில்லை என்று சொல்லப்படுது. நித்திய ஜீவனை அல்லது நித்திய ஒரு வாழ்க்கையை நாம பெற்றிருக்கிறோம். சோ காரணம், நாம் அவருடைய வார்த்தையினால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். சோ இந்த நம்பிக்கை எப்பவும் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். சோ அதனால வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கணும், அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை தான் கடவுள் என்பது என்றைக்கும் நம்முடைய இருதயத்துல நாம் அதை கண்டுபிடிக்கணும் என்று நீதிமொழி சொல்லி கொண்டிருக்குது. ஆமேன். சோ அந்த நீதிமொழி 4 போன முறை வாசிச்சோம். நீதிமொழி 3 பாத்தீங்கன்னு சொன்னா, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். என்னவாம்? அது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. சோ அப்ப என்ன நம்மிடத்துல இருந்து விலகக்கூடாதாம்? அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும். சோ அவருடைய கிருபையைத்தான் நீங்களும் என்ன செய்யறோம்? சத்தியமாக போதிக்கிறோம். ஆமென். சோ அப்ப கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. சோ இன்றைக்கும் எந்த ஒரு மனுஷனிடத்திலையும் நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். சோ இந்த ரட்சிப்பு என்பது ஒட்டுமொத்தத்துல எந்தவித ஒரு ரட்சிப்பா இருந்தால் அது கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நாம் பெற முடியும் என்பதை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாதாம்? விலகக்கூடாது. எந்த ஒரு ரட்சிப்பு. ஆமென். சோ எப்படி நாம கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் இந்த பாவத்திலிருந்து அல்லது உலகத்திலிருந்து அல்லது அடிமைத்தனத்திலிருந்து அல்லது இருள்ல இருந்து ஒரு புதிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டோமோ, சோ அதற்குள்ள இருக்கிற நானும் நீங்களும் எப்பவும் அவருடைய கிருபையினால தான் நமக்கு என்ன ரட்சிப்பு. இவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆமென். சோ நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் எதனால்? கிருபையும் சத்தியத்தையும் நம்மை விட்டு விலக்காம அவைகளை எங்கட கழுத்தில பூண்டு அவைகளை என் இருதயமாகிய பலகையில் எழுதினால், அதனால் அவருடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இரு. எப்படி நான் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொன்னா, சகலதும் அவர் மூலமாய் அவரால் சகலதும் எனக்காக உண்டாக்கப்பட்டது. அவராலே அல்லாமல் வேறொன்றும் உருவாகவில்லை. சோ பைபிள் இயேசு உயிர்த்தெழுந்து சொன்ன காரியம் நடந்து போகேக்க, சீசரோட நடந்து போகேக்க அவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டை வாசிச்சு சில சம்பவங்களை வாசிச்சு சொன்னார், இது எல்லாத்திலும் தன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை குறிச்சு நானும் நீங்களும் கூட பழைய ஏற்பாடு வாசிக்க சகல அதிகாரமும் சகல புத்தகங்களும் சகல தீர்க்கதரிசனங்களும் இவன் சகல நியாயப்பிரமாணங்களும் யாரை பற்றினது? இயேசு கிறிஸ்துவை பற்றினது. சோ அந்த இயேசுதான் இன்றைக்கு நமக்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு
அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட போது கல்லறையில போய் பார்த்தார்கள், இயேசுவை காணல. சோ அதன் அர்த்தம் என்ன? சகல காரியங்களும், அதாவது என்னென்னெல்லாம் முதல் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு அவர் என்ன செய்தாராம்? உயிர் தெழுந்தார். சோ அங்க கல்லறை எம்டியா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? சகலதும் என்ன செய்யப்பட்டிருக்கு? நிறைவேற்றப்பட்டிருக்கு. இனி நம்ம எதுவும் என்ன செய்ய முடியாது, அடைச்சு வச்சிருக்க முடியாது. ஏன்? நாங்க புதிய உயிர் தெழுந்து நாம் என்ன செய்திருக்கிறோமா? புதிய ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவோட சேர்ந்து வாழுகிற ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம். சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீ சுய புத்தியின் மேல் சாயாமல். மனுஷனுடைய சுய புத்தி, அதாவது இன்றைக்கு உலக மக்களுக்கு இந்த ஒரு ரகசியம் தெரியாது. சோ அதனால அவர்கள் சுய புத்தியில் சாய்ந்திருக்கிறார்கள். எந்த காரியத்திலையும் அவர்கள் சுய புத்தியைத்தான் சாய்வார்கள். உலகத்தில் இருக்கிற புத்தி, உலகத்தில் இருக்கிற வழிமுறைகள். ஆனா நீங்களும் இவைகளை எல்லாத்தையும் நாம உண்மை, இது சத்தியம், இங்கதான் ஜீவன் இருக்கிறது, இங்க சகல ஆசீர்வாதங்களும் இதுக்குள்ள இருக்கிறது என்பதை புரிகிறவன் முழு நிச்சயத்தோடு முழு இருதயத்தோடும் ஆண்டவர் என்ன சொல்றார்? தன்னை நம்ப சொல்ற. ஆமென். முழு இருதயத்தோடு நீங்க அவரை சேவிக்கிறா தான் உங்களுக்கு சில பிரச்சனையா இருக்கும். உலகம் அத ரெண்டு வடிவில உங்களோட மாம்சத்தினால் உங்களை வருத்தி உங்களுடைய எல்லாத்தையும் இழந்து அவருக்கு சேவனை செய்தால்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு படலத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார்கள். ஆனா ஆண்டவர்கிட்ட வசனம் சொல்றது, நீ முழு இருதயத்தோடும் என்ன நம்பு. காரணம், இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாராம்? ஜீவனா இருக்கிறார். ஆமென். இயேசு நமக்கு ஜீவனா இருக்கிறபடியாலதான் ஆண்டவர் சொல்றார், இனி என்ன செய்? முழு இருதயத்தோட நம்பு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவர் என்ன செய்? நினைத்துக்கொள். எங்கட வழிகளில் எல்லாம் ஆண்டவர் சொல்ற, என்ன நினைச்சுக்கொள். ஏன்? அவர் அத்தனை வழிகளுக்கு உரிய பாதைகளை, நமக்கு என்னென்ன வழி, என்னென்ன பாதையோ எல்லாத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறாராம்? உருவாக்கி இருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைச்சுக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். சோ ஒரு குடும்பத்துல எல்லாரும் அவருடைய வழிகளை என்ன செய்யணுமாம்? நினைக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறீங்க. நான் உலகத்தால் பிறந்தவன் அல்ல, நான் உம்மால் பிறந்தபடியால், அதை நான் நம்புகிறபடியால். சோ நம்பிக்கை ஊடாகத்தான் நீங்க தேவனுடைய பிறப்பையும் அவருடைய வசனத்தையும் அங்கீகரிக்கிறீங்க. ஆமென். சும்மா நீங்க நாம சர்ச்சுக்கு போறதால விசுவாசி என்று சொல்ல முடியாது. அல்லது நான் கிறிஸ்தவ சமுதாயத்துல பிறந்தபடியா நான் தேவனால் பிறந்தவன் சொல்ல முடியாது. எவன் தேவனால் பிறந்தவனோ அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கும். தேவனுடைய ஆவி இருந்தா வார்த்தையை சாட்சியாக சொல்லும், அந்த வார்த்தையை நம்பும். சோ அதனால உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள். ஏன் நினைப்பான்? யார் நினைப்பான் அவருடைய வழிகளில் எல்லாம் என்று சொன்னா, கர்த்தர் இயேசு எனக்காக சகல வழிகளையும் உருவாக்கி இருக்கிறபடியா நான் போற பாதையில எல்லாமே அங்க என்ன இருக்கு? அது என்ன பாதையா இருக்கலாம்? சோ சிலர் யோசிக்கலாம், நான் போற வழி சரியா? இந்த வழியில எனக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? சோ அப்படி சிந்திக்கிறவன் தான் தனக்கு வருகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது தனக்கு வருகிறதான பாதைகளை அவன் அடைக்க முடியும், ஆசீர்வாதத்தை அடைக்க முடியும். ஏன்? அவனுக்கு நம்பிக்கை இல்ல, தான் போற பாதையில கர்த்தர் இருக்கிறார்.
இங்க இதுல ஆண்டவர் சொல்லல நீ வழியை கண்டுபிடி என்று சொல்லல, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள். சில பேருக்கு ஈவன் இன்றைக்கு சிறு பிள்ளைகள்ல இருந்து அல்லது பெரியவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா. சோ அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த முழு புரிந்துணர்வும் இல்ல சிலுவையில என்ன நடந்து முடிஞ்சஸ். ஆமே. இப்ப பாருங்க, சீஷர்கள் எம்மாவூருக்கு நடந்து போறார், கல்லறையில போய் பார்த்தார்கள், இயேசுவை காணல. சோ அவர்கள் எல்லாரும் இயேசுவை கைவிட்டார்கள். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் போயிட்டுது. நம்மோட இருந்தவர், நமக்கு பல அற்புதங்களை செய்தவர், பாலைவனத்துல சாப்பாடு இல்லாத போது மிகுதியான கூட நிறைய ஆகாரத்தை கொடுத்தவர், மரித்த லாசர்வை உயிர்ப்பித்தார். எங்களுக்கு கண்களுக்கு முன்னாக அவர் கடல்ல நடந்து வந்தார். காற்றும் கடலும் அவருக்கு எல்லாம் அசைஞ்சு நின்றது, அவருடைய சொல்ல கேட்டது எல்லாம் நடந்த அந்த இயேசு கல்லறைக்கு போய் பார்த்தார். அவர்களுக்கு கல்லறைக்கு இயேசு படுத்திருந்தா நம்பி இருப்பார். ஆனா அவர்கள் உயிர் தெழுந்ததை நம்பல. சோ அதனால கல்லறைக்கு இயேசுவை காணாம அவர்கள் என்ன எல்லாரும் சோர்ந்து போனார். அப்பொழுதுதான் எம்மாவூருக்கு நடந்து போய்க்க இயேசு என்ன செய்ய அவர்களோட நடந்து வந்தார். பாருங்க, இயேசு நீங்க போகிற வழியில நீங்க போகிற வழியில அவர் என்ன செய்யறார், உங்களோட இருக்கிறார். ஆமேன். இதுல என்ன நடக்க போகுது, அல்லது இத நான் இந்த வழியில இயேசு எனக்கு எப்படி உதவி செய்வார். ஆமேன். அந்த இடத்துல எல்லாரும் யோசிச்சார்கள், இந்த பாலைவனத்துல இந்த வனாந்தரத்துல எப்படி எப்படி ஒரு உணவு வரும், எப்படி அதிசயம் நடக்கும், எப்படி காரியம் நடக்கும் என்று அவர்கள் யோசிச்சார். சோ அந்த இடத்துல இருந்த காரியத்தை வச்சு, அந்த இடத்துல ஒரு சிறு பையன் இடத்துல 2 மீனும் 5 அப்பவும் இருந்தது. சோ இருந்ததை வச்சு செய்யக்கூடிய ஒரு இயேசுவண்டா, ஒரு கடவுளண்டா, ஒரு வல்லமையுள்ள கடவுளண்டா இன்றைக்கு அநேகர் நீங்க யோசிக்கிறீங்க, என்ன வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போற. சோ இந்த நம்பிக்கை இல்லாதபடியாத்தான் அநேகருக்கு டிப்ரெஷன், அநேகருக்கு கவலையால தான் டிப்ரெஷன் இன்றைக்கு மனுஷனுக்கு உருவாகுது. இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறேன், இப்ப நான் இப்படி இருந்து எனக்கு என்ன நடக்க போகுது. இதுதான் அவிசுவாசம். இதுதான் இன்றைக்கு உலகத்தால் வருகிறதான ஒரு மனுஷனுக்கு அழுத்தம். ஏன் அவன் சுய புத்திய சாடுறான், கர்த்தரிடத்துல முழு நம்பிக்கை இல்லை. சோ அப்ப கர்த்தரிடத்துல முழு நம்பிக்கை வர்றதுக்கு மேல என்ன செய்யட்டாம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை கழுத்துல பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் 4ஆம் அதிகாரத்தை சொல்ற தன்னுடைய வசனத்தை அந்த இருதயத்துக்குள்ள என்ன செய்ய, நீ காத்துக்கொள். காத்துக்கொள்ளண்டா என்ன, இருதயத்துக்குள்ள என்ன, அவருடைய வசனத்தை நாம அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம காத்துக்கொள்ளணும். அது நிறைவேறும் என்று சொன்னா, இன்றைய செய்தியில நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியம், நிறைவேறும் என்ற வசனம் அது ஏற்கனவே நிறைவேறிட்டு, ஆனா எங்களுடைய வாழ்க்கையில ஆனா ஏன் அது கிரியை செய்யல, அதைத்தான் நீங்க புரிஞ்சுள்ள. ஏன்னா சகல வாக்குத்தத்தங்களும் சிலுவையில இயேசு நமக்காக நிறைவேற்றிருக்கிறார். சோ ஏன் நிறைவேற்றிருக்கிறார், நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அனுபவிக்கும்படியாக. ஆமென். சோ இதுதான் முக்கியம். பாருங்க, 2 குமாரர்கள் இருந்தாங்க.
அதுல இருந்துதான் இன்றைக்கு உங்களுக்கு தலையங்கம் போட்டு அடிக்கடி நான் உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கேன். இளையகுமாரன் தன்னுடைய சொத்துக்களில பாருங்க, அதுல எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறார். 2 குமார்களும் தங்களுடைய தகப்பனுடைய சொத்தை தான் கேட்டிருக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது ஆங்கிலத்துல இன்ஹெரிட்டன்ஸ் என்று சில இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, சில இடத்துல இருக்கு எஸ்டேட், அதாவது தகப்பனுடைய எஸ்டேட் என்று சொன்னா பழைய 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 காலத்துல அதை எஸ்டேட் என்று சொல்வார்கள், சொத்து என்று சொல்வார்கள், இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது மகன் அது உரிமையாக கேட்கிறார். யார் கேட்டது? இளைய மகன் தான் உரிமையாக கேட்டது. ஆனா கேட்க அப்பா என்ன செய்யறாருன்னா 2 பேருக்கும் அதை பிரிச்சு கொடுக்கிறார். மூத்த மகன் கேட்காட்டிக்கும் அப்பாவனுடைய சொத்து அங்க போகுது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். சோ இப்ப நானும் நீங்களும் கடவுளிடத்துல அதை இன்ஹெரிட்டன்ஸா சொத்தாகத்தான் எடுக்கலாம். அது இலவசமாத்தான் வரும், மனுஷனுடைய கிரியையினால வராது என்பதை அந்த ஸ்டோரி முதலாவது நமக்கு எடுத்து காட்டுச்சு. ஆனா இங்க நீங்க என்னத்த நீங்க மூத்த குமாரில இருந்து நீங்க கற்றுக்கொள்றீங்கன்னா, இளையகுமாரன் எல்லாத்தையும் செலவழிச்ச பிறகு என்னத்தை செலவழிச்சான்? ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் கொடுத்த அல்லது இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது உரிமை சொத்தை கொடுத்து பிரிச்சு கொடுத்தத, அந்த உரிமை சொத்தை அவன் இழந்துட்டான். உரிமை சொத்து, அதாவது நீங்க இன்றைக்கு ஆண்டவர் ஊடாக பெற்றுக்கொண்ட உரிமை சத்தியங்களை நீங்க இழந்துட்டீங்கன்னா அடுத்தது என்ன செய்வீங்க தெரியுமா? உரிமை சொத்தை, அதாவது எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை சொத்தை எப்படி விசுவாசத்தினால நாம் அதை பெற்றுக்கொள்றதுன்றதை இழந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க பஞ்சப்படுவீங்க என்பதுதான் அந்த ஸ்டோரி எடுத்து காட்டுச்சு. சோ அதுக்கு பிறகு அவன் வேற தேசத்துல போய் பாருங்க, அவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் அங்க மாற்றப்படுது. சோ அப்ப அவன் ஏதாவது வேலை செய்து தன் சுய கிரியையினால இல்ல சுய புத்தியினால ஏதாவது செய்து தன் சம்பாத்தியத்தை கொண்டு போவோம் என்று வெளிக்கிட தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த பண்டிகைக்கு கொடுக்கிற ஆகாரத்தையாவது சாப்பிடலாம்டா, அதுவும் கிடைக்கல. அப்பொழுதுதான் அவனுக்கு தெளிந்த புத்தி உண்டாது. என்னுடைய தகப்பனுடைய வீட்டில இருக்கிற வேலைக்காரனுக்கு மிகுந்த ஆகாரம், பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறதே. சார், தேவனுடைய பண்டக சாலையில ஒரு நாளும் ஒன்றும் குறையாது. சோ அப்போ ஒரு மனுஷன் அதை பெற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய உரிமையை அவன் புரிஞ்சு கொள்ளாத. இது என்னுடையது, ரட்சிப்பு என்னுடையது, that is belongs to me. ரட்சிப்பு வந்து belongs to me. Whatever in Christ, that is belongs to me. I don't need to pay any money. நான் அதுக்கு ஒரு விலையை நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே that is belongs to me. இது சாத்தானுக்கு பிடிக்காது, பிசாசுக்கு. பிசாசு சொல்லுவான், you have to earn. நீங்க ஏதாவது நீங்க சம்பாதிக்கணும், ரட்சிப்புக்காக நீங்க கிரியையை நடப்பிக்கணும். சோ அப்ப பிசாசான எங்களை ஒரு பொன் சர்வெண்டாக, அடிமை ஊழியர்களாக எங்களை மாற்றுகிறது. ரைட். சோ இந்த கதையை அதுல இருந்த ஒரு காரியத்தையும் சொல்லி நாம அடுத்த கட்டத்துக்கு நாங்க இந்திய சுவிசேஷத்துக்கு போகலாம். இப்படியே இந்த பொன் சர்வெண்ட், அதாவது எப்படி இந்த மூத்த சகோதரன் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணினான், எப்படி அவனோட மைண்ட்ல இருந்தது, அதெல்லாத்தையும் நாம சத்தியத்துக்குள்ளாக கடந்து போவோம். இந்த மீதியான இந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழி 3. உன் வழிகளில் எல்லாம் என்ன செய்? அவரை நினைத்துக்கொள்.
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். கடவுளுக்கு எந்த பாதையிலையும் அவரால் கிரியை செய்ய அவரால் முடியும். எந்த ஒரு மனுஷனுடைய லைஃப்லையும் அவரால உருவாக்க முடியும். இந்த வெயில நாம சிந்திச்சு கொண்டிருந்தா, இந்த வெயில நாம வாயினால அறிக்கை பண்ணி கொண்டிருந்தா, பைபிள் சொல்லுது ரட்சிப்பு உண்டாக விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். சோ நான் எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நெய்ப்பாடுறது விசுவாசம். ஆனா வாயினால நீங்க பேசணும். உங்களுடைய சரீரத்துக்கு நீங்க பேசணும், உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க பேசணும். ஏனென்றா உங்களுடைய ஆவி கிறிஸ்துவால மீட்கப்பட்டு நீங்க அவரோட வலது பார்சத்துல உட்கார்ந்து அவரோட கூட ஆளுகை செய்யற நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வாயில அவ்வளவுக்கு உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உங்களோட வாயிலே இருக்கு என்பதை நீங்க முதலாவது உணரணும். ஆமென். சத்தியத்தோட நீங்க பேசணும் நித்தமும். ஏனடா ஆண்டவர் இங்க கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதா. ஆமென். சோ அப்ப நாம பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நான் கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்ட அவருடைய வசனத்தினால் வார்த்தையினால் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவோட வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவால் சம்பாதிக்கப்பட்ட அத்தனையும் என்னுடையவை. ஆமென். சோ அதனால என் சரீரத்துல எந்த ஒரு வியாதியும், என்னன்னா பைபிள் சொல்லுது எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு. நானும் நீங்களும் ஒரு பெரிய ஒரு ஆராதனை கூட்டத்துக்காகவோ அல்லது ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு நபர் வெறத்துக்காகவோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஏமாற்றமும் இருக்கும், தோல்வியும் இருக்கும், சில வேளை நல்லது இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் எல்லாத்தையும் விட தேவனுடைய வார்த்தையில நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்ன. ஆமென். சோ அந்த நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையை உருவாக்கும். ஆமென். பைபிள் சொல்லுது சாவுக்கு ஏதுவான உங்களோட சரீரங்களையும் அது என்ன செய்யுமா? உயிர்ப்பிக்குமா. சோ நம்முடைய நாவில அவ்வளவுக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். சோ நம்முடைய ஆவி, அந்த ஆத்மா, நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கு. ஏண்டா நம்முடைய ஆவியே சொல்லும், சரீரமே நீ இல்லாம என்னால பயணிக்க முடியாது. ஆத்மா சொல்லும், சரீரமே நீ சுகம் இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சேர்ந்து பயணிச்சாதான் தேவனுடைய நித்திய ஜீவன் உங்களோட வாழ்க்கையில பலமா கிரியை செய்யும். அதற்குரிய காரியங்களை இயேசு சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறார். ஆமென். சோ முடிச்சவைகளைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? நம்பிக்கையினால் உருவாக்குறோம். சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்லி, இந்த சுய புத்தியில சாராத. உலகம் சுய புத்தியில சார்ந்திருக்கிறது. நீ முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் என்ன செய்? நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை என்ன செய்? நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நாம என்ன செய்யக்கூடாது? ஞானி என்று எண்ணக்கூடாது. என்ற கிறிஸ்துதான் நமக்கு என்னவாம்? ஞானம். அப்ப கிறிஸ்து எனக்கு ஞானமா இருக்கேக்க என்ன நான் ஞானி என்றது அது முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு, அது உன் உடலுக்கு ஆரோக்கியம். ஆங்கில பைபிள்ல உடலுக்கு தான் இருக்கு, தமிழ்ல நாபிக்கு இருக்கு. எனக்கு உண்மையா நாபி என்ற வசனம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஆங்கில பைபிள்ல நீதிமொழி 4 அப்படித்தான் இருக்கு, 3 அப்படித்தான் ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு. அது
உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ஆமென். உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அவருடைய வார்த்தையை நாம நம்முடைய நிஜமாக எடுக்கணும். அந்த வார்த்தை தான் நம்ம உயிர்ப்பிக்க போகுது. இந்த வார்த்தைகள்லாம் ஜீவன். கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. ஆமென். ஆகவே கிறிஸ்துவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வார்த்தைகளுக்காக நாம நன்றி செலுத்துறோம். உங்களோட வார்த்தை ஜீவனும் அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. அதற்காக நான் நன்றி செலுத்துவேன். இன்னும் எங்களோட பேசுங்க. சகலதும் உங்களால் உங்கள் மூலமாய் உண்டானது. உண்டானது ஒன்றும் உங்களால் எல்லாம் உண்டாகவில்லை. நன்றி இயேசுவே. நாம மறுபடியும் உங்களுடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அதற்காக நன்றி. உங்களுடைய அன்புக்கு ஈடாக உலகத்துல ஒன்றுமில்லை. உங்களுடைய கிருபைக்கு மேலாக உலகத்துல இங்கு ஒன்றுமே இல்லை. கிருபையினால் உண்டாகாத ஒன்றுமே இந்த உலகத்துல நிரந்தரமானது அல்ல. கிருபையினால் உண்டானது மட்டுமே நிரந்தரமானது. அதொன்றுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க வச்சதான ஆகாரம். கிருபையினால் உண்டானது மட்டும்தான் உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க வச்ச. ஆமென். எத்தனை வருஷம் கிருபையினால் மட்டும்தான் அவரால் பிறந்த பிள்ளைகளுக்கு உண்டாக்கப்பட்ட. அங்க அவர் சொன்னார் சுகப்படுத்துதல். இது பிள்ளைகளுக்குரிய அப்பம் என்று சொன்னார். இது பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற அப்பம் என்றார். அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில நிறைவேற்றப்பட்டபடியால இயேசு அப்படி சொன்னார். ஆபிரகாம் விசுவாசிச்சு தேவனை என்ன செய்தார்? மகிமைப்படுத்தினார். ஆபிரகாம் ஈசாக்க பெறுவதற்கு முதலே தேவனுடைய வார்த்தையை நம்பி மகிமைப்படுத்தினார். எத்தனை பேர் நீங்க இயேசுவை நீங்க மகிமைப்படுத்துறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கீங்க. அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அதே போல நீங்க சொந்தரிக்காம இருக்கிறதான மற்ற ஆசீர்வாதங்களை, மற்ற வாக்கு தத்தங்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. ஆனா நீங்க என்ன செய்யல? மகிமைப்படையில, அவரை மகிமைப்படுத்தல, அவருக்கு நன்றி செலுத்தல. விசுவாசம் நாம வார்த்தையில வைக்காம, விசுவாசம் இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சவைகள்ல வைக்காம, ஏற்கனவே அது எனக்கு உரிமையாக இருக்கிறது என்பதை நீங்க வாய்களினாலே அறிக்கையிடாம நீங்க இருப்பதனால அவைகள் நமக்கு என்ன செய்யற? பலன் தருகுதில்லை. ஆமென். தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவருக்கு என்ன செய்தாம்? செவி கொடுக்குதாம். அதே போல அவருடைய கிருபையினால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், உருவாக்கப்பட்டவைகள், ஆயத்தமாக்கப்பட்டவைகள் நமக்கு செவி கொடுக்கணும் என்றா முதலாவது நாங்க நம்முடைய அந்த ரைட்ஸை, உரிமையை நாம முதலாவது என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். ஆமென். ஆகவே கிறிஸ்துவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய சத்தியங்களுக்காய் நன்றி. இன்னும் எங்களுக்கு உங்களுடைய கண்களை திறந்து எங்களோட பேசும்படியா இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு அதாவது இயேசு சொன்ன வார்த்தை, மூத்த குமாரனுக்கு பார்த்த வார்த்தையை தான் இன்றைக்கு வசனமா சொன்ன. எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குரியதா இருக்குன்னு சொன்ன.
இயேசு என்ன சொன்னார்? மூத்த குமாரனுக்கு, எனக்கு உரியதெல்லாம், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. ஆங்கில பைபிள் இருக்கு, எவ்ரிதிங் ஐ ஹேவ் இஸ் யுவர்ஸ். இது எப்படி ஒரு ஆழமான வசனம் என்பதை உலகாலம் வாசிச்சதை விட எனக்கு இன்றைக்கு அவருடைய வார்த்தை என்ற கண்ணை திறந்துச்சு. சோ இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான வார்த்தை இல்ல. இதைத்தான் ஆண்டவர் நீதிமொழியில சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் வசனத்தை நீ கவனி, கேள். உன் இருதயத்தில் அது என்ன செய்யட்டும்? அது போய் அந்த விதை என்ன செய்யட்டும்? அது மரமாகட்டும் என்று சொல்றேன். சோ இது யாருக்கு இந்த வசனத்தை அவர் பாவிச்சாரண்டா, இளைய குமாரனுக்கு பாவிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்ததில்லை. இப்ப எல்லாரும் இந்த புத்தகத்துல கெட்டு போன இளையகுமாரனைத்தான் போக்கஸ் பண்ணுவேனே ஒழிய, இந்த மூத்த குமாரனை இங்க போக்கஸ் பண்ணல. ஆண்டவர் இந்த மூத்த குமாரனுக்கு தான் பெரிய ஸ்டோரியை சொல்லி கொண்டு போறார். சோ இங்க சகலதையும் இழந்து, தூரத்துக்கு போய் சகலதையும் இழந்து அவன் திரும்பி வரைக்கும் கூட அவனுக்கும் அப்பாக்கும் இருக்கிற உறவில அவன் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரையில. பாருங்க, உண்மையாக அவன் சொத்தை கேட்டு வாங்கினான். அவனுக்கு தான் தெரியும் தான் யாருன்னு. அப்பான்னு சொன்னா அங்க உரிமை இருக்கு. எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கு உரிமை இருக்கு தெரியுமா? உரிமை, அந்த உரிமை, அந்த அந்த ஆழம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்க ஒரு கிறிஸ்தவருடைய ஜெபத்துல நீங்க கண்டுகொள்ளலாம், இவர் உண்மையாக உரிமையை பெற்றவரா அல்லது அடிமைத்தனத்திலிருந்து ஜெபிக்கிறாரா. சோ அப்ப இந்த இளைய குமாரன் என்ன செய்யறான்? முதல் விசுவாசமே அவன்கிட்ட கேட்டது அவன் தான், தகப்பனே நீர் தகப்பனானால் என்ற பங்கத்தார் என்று கேட்டு வாங்கினான். அப்ப அப்பா வந்து என்ன செய்யறார்? அவருக்கு வேற வழியே இல்லை, தகப்பனிடத்துல வேற வழியே இல்லை. இப்ப இயேசு வந்து தன்னை குறிச்சுதான் நீங்க பேசுறார், ரைட்? ஒரு உவமையை சொல்ற, அவர்கிட்ட உவமை எல்லாம் அதுக்கு ஆழமான ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் இருக்கிறது, ஆவிக்குரிய ரெவலேஷன். அதாவது எங்களுக்கும் தகப்பனுக்கும் இடையில இருக்கிறதான, அவருடைய இருதயத்தை அவர் என்ன செய்யறார்? திறக்கிறதான காரியங்கள் தான் இந்த காரியம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய உரிமையை தான் கேட்கிற பொழுது தான் ஒன்றையுமே என்ன செய்யலாது, மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்றார். ஒரு மனுஷன் எப்ப வந்து பிதா தன்னுடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து மூலமாக, நம்முடைய உரிமை சொத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக, ஏன்னா நாம பெற முடியாம இருந்தாங்க, இப்ப தன்னுடைய குமாரன் மூலமாக நம்முடைய உரிமையை என்ன செய்துட்டார்? இன்ஹெரிட்டன்ஸ், நம்முடைய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தினுடைய இன்ஹெரிட்டன்ஸ், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை இப்ப அவர் தன்னுடைய குமாரன் மூலமாக என்ன செய்துட்டார்? நிறைவேற்றி முடிச்சிட்டார், கொடுத்துட்டார். சோ அப்ப இளைய குமாரன் என்ன செய்யறான்? அதை வாங்கி கேட்டு வாங்குறான். அவனுக்கு இந்த விசுவாசம். ஆனா அவன் கேட்டபடியாலதான் மூத்த குமாரனுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. மூத்த குமாரன் வந்து அதை பற்றி டோன்ட் கேர். இந்த ஸ்டோரி வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் பற்றி பேசப்படல. சோ அதனால குடும்பத்துல இருக்கிற மூத்தவர்களும் இளையவர்களும் தாங்க இந்த ஸ்டோரியை வச்சுக்கொண்டு தங்களை நிர்ணயிக்க முடியாது. இது கொமனாக ஆண்டவர் பேசுறதான இந்த ஸ்டோரியில நடந்த சம்பவம்.
அதுக்காக ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா மூத்த குமாரனும் இப்படி இருப்பார்கள் என்று இல்லை. சோ அந்த கட்டை நீங்க என்ன செய்யணும்? உடைக்கணும். சில குடும்பத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்க இத மாதிரித்தான் எல்லா குடும்பத்திலையும் மூத்த குமாரன் அப்படி இருப்பார்களா? அலட்சியமா இல்ல. இங்க என்ன, ஆண்டவர் அவர் பெரிய சத்தியத்தை கொண்டு வர, இது தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோட அவர் பேசுற. ஆனா இது ஒவ்வொரு மகனுக்கும், ஒரு தாப்பனா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி தான். சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி தான் இங்க பேசப்படுது. அப்ப இளையகுமாரன் கேட்டபடியால சொத்தை இரண்டாக பிரிக்கப்பட்டது. யாருடைய சொத்து? பிதாவினுடைய சொத்து. யாருக்காக? நமக்காக. மூத்தகுமாரன் கேட்காமலே கேட்டபடியால ஆண்டவர் மூத்தகுமாரன் இளையகுமாரன் என்று இல்ல, எல்லாருக்கும் அவர் தன்னுடைய சொத்தை சரியாக பங்கிட்டார். சோ இப்ப இந்த இளையகுமாரன் தப்பு செய்தான், அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு கில்ட்டி வந்துட்ட பிறகு அப்ப அவன் என்ன செய்யறான்? தனக்குள்ள நினைக்கிறான், நான் எழுந்து போவோம், தகப்பனிடத்துக்கு போவோம். பாருங்க, சோ அந்த தகப்பனண்ட உறவில் அவன் இன்னும் விட்டு வெளியில வரையில. அவன் அப்படித்தான் வசனத்தை பாவிக்கிறான். தகப்பனிடத்துல அந்த ஃபாதர் என்று தான் ஆங்கில பைபிள் இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க, அங்கேயும் ஃபாதர் என்ற வசனம் தான் போடப்பட்டு. அப்படியே அப்ப நம்முடைய தகப்பன் எப்பவும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எதிர்பார்க்கிற. ஏனென்றா பிள்ளைகளுக்குரிய இன்ஹெரிட்டன்ஸ் அங்கதான் இருக்கிறது. பிள்ளைகளுக்குரிய சொத்து, உரிமை சொத்து அப்பா பிதாவே என்கின்ற அந்த உறவுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இதை அவன் நல்லா புரிஞ்ச ஒரு மகன். சோ அப்ப அவன், அப்பா நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றுதான் மனம் திரும்பவார். சோ அப்ப அவன் தெளிந்த புத்தி வரைக்கு அவன் சொல்றான், வீட்டில் இருக்கிறவருக்கு மிகுதியான ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் மனம் திரும்ப வீட்டை வரைக்கே அவன் இப்படித்தான் போய் சொல்ல போறான் என்று சொல்லி வரைக்கே தகப்பன் என்ன செய்யறாராம்? எழுந்து புறப்பட்டு 20ஆம் வசனம், தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்றான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தகப்பன் தான் முதல் அவனை கட்டினஸ். இவன் தனக்குள்ள நினைச்சு கொண்டு வந்தது உண்மை. ஆனா தகப்பனுக்கு முன்னுக்கு இவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முதலே அவர் கட்டி அணைச்சு தன்னுடைய அன்பை என்ன செய்துட்டார்? வெளிப்படுத்திட்டார். அதன் பிறகுதான் தகப்பனுடைய அன்பை பார்த்த பிறகுதான், அவருடைய கிருபையை பார்த்த பிறகு, எல்லை இல்லாத தன் தகப்பனுடைய அன்பை பார்த்த பிறகுதான் இவன் மெல்ட் ஆகி உருகி, இப்படி ஒரு அன்பு உலகத்தில் எங்க பார்க்க முடியும் என்று மனது உருகித்தான் அவன் சொல்றான், நான் உண்மையாக நான் பரத்துக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக, நான் பரலோகத்தின் ஆசீர்வாதம் இப்படித்தான் சம்பாதிச்சு ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கு. பிதா உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே வச்சிருக்கிறார் என்பதை அவர் என்ன செய்யறார்? வெளிப்படுத்துறார் மகனுக்கு. நீ மனம் திரும்பின பிறகு நான் கொடுக்கிற ஆள் இல்ல, நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேன். சோ பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்பொழுது நான் பாத்திரன அல்ல என்றான். அவனுக்கு அவ்வளவுக்கு அவனால அந்த அன்பை தாங்க முடியாம, அவருடைய குணாதிசயத்தை தாங்க முடியாம
தகப்பனுடைய இருதயத்தை அவன் அந்த 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 அன்பில அவன் மயங்கி அவன் சொல்றான், அவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் இல்லை. அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரன் நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்றார். ஒரு மகனுக்குரிய உரிமை மோதிரம், பாதரட்சை. எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கும் அதே காரியத்தை தான் என்றைக்கும் வச்சிருக்கிறார். நாம தான் அவைகளை இழந்திருக்கிறோமே ஒழிய, ஆனா ஆண்டவர் தந்தது ஒரு நாளும் இல்லை. அது எப்படி இழந்திருக்கிறோம்? விசுவாசத்தினூடாக, சத்தியத்தை அறியாம இழந்திருந்தா ஒழிய. ஆனா இயேசு கிறிஸ்து எப்பவும் நமக்கு மோதிரத்தையும் பாதரட்சத்தையும் என்ன செய்ய போட்டிருக்கிறார். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். இப்ப 25வது வசனம் இனித்தான ஸ்டோரிய வரப்போஸ். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து வந்தான். அவன் மூத்த குமாரன் வயலில் இருந்து வந்தான். அவன் வீட்டுக்கு திரும்பி சமயமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவரை அழைச்சி இது என்ன என்று விசாரிச்சான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரர் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தாப்பனத்தில் வந்து சேர்ந்தபடியினார், அவருக்காக கொளுத்த கன்றை அடுப்பித்தார் என்று. இங்க பாத்தீங்கன்னா இளையகுமாரன் ஒன்றுமே செய்ததில்லை, ஒன்று தாப்பனத்தில் வந்து சேர்ந்தபடியால. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாமே, நீங்க என்னிடத்துல சேர்ந்திருங்க, நான் ஏற்கனவே உங்களை தன்னுடைய குமாரனூடாக சேர்த்துட்டேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த உறவில நீங்க சேர்ந்திருங்க. அப்படி இருந்தாலே கொளுத்த கன்றை அடித்து அடிப்பிக்கிறாராம். பாருங்க, இவங்க சொல்றாங்க, உம்முடைய சகோதரன் வந்தால் மறுபடியும் சுகத்துடன். நம்முடைய தகப்படத்துல சேரைக்கு நமக்கு சுகம் உண்டாகும். எத்தனை பேர் நீங்க அப்படி அந்த ஒரு சிந்தனையோட நீங்க எவ்ரிடே நீங்க வாழ்வீங்களா இருந்தா, அங்கே நமக்கு என்ன உண்டாது? சுகம். ஆமே, அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு உறவு உங்களுக்குள்ள இருக்கணும். அவன் உங்களுடைய சாப்பிடத்துல வந்து திரும்பி வந்தபடியால அவருக்காக கொளுத்த கன்றை அடுப்பித்தார். அவருடைய கிருபையை இங்க வெளிப்படுத்துறார். இப்ப இங்க ஆண்டவர் இப்பதான் உலகத்துல இருக்கிற கிருபையை புரியாத, தங்களுடைய உரிமையை புரியாத, அல்லது தகப்பனுடைய இருதயத்தை புரியாத கிறிஸ்தவர்கள் இருந்தா அவர்கள் என்ன செய்வார்கள்? கோபம் அடைவார். அப்பொழுது அவன் கோபம் அடைஞ்சு, இத்தனைக்கும் அவனும் பிள்ளை, ரைட்? இப்ப இவனுக்கும் பிரிச்சு கொடுத்த அவன் உள்ளே போக மனதில்லாம, அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லா இருந்தான். உள்ளே போக மனதில்லை அவனுக்கு இந்த பாட்டியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஆண்டவர் வந்து மூத்தவனையும் வருந்தி அழைக்கிறார். நீ என்ன செய், இந்த சந்தோஷத்துக்கு இல்ல, நீ வா. இப்ப மெசேஜ் வந்து இளையவனுக்கு இல்ல. மெசேஜ், இந்த மெசேஜ் ஆண்டவர் யாரு கொடுக்கிறாருண்டா, இந்த மூத்த மகனை போல இருக்கின்றவர்களுக்கு தான் மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கிறார். இவன் வந்து அவருடைய சந்தோஷத்துக்குள்ள போயிட்டார். அதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவால ஸ்தாபிக்கப்பட்டது. அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் ஸ்தாபிக்கப்பட்டது.
அங்க புசிப்பும் குடிப்பும் தான். ரைட்? அங்க சமாதானத்தினால் உண்டாகிற சந்தோஷம். இங்க பாருங்க, இது எந்த ஒரு கிறிஸ்தவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் களிப்பாக அவனோட சந்தோஷமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்ப மூத்த குமாரன் அவன் வருந்தி அழைக்கிறார். நாங்க உலகாலமும் யோசிச்சோமா? இங்க பாருங்க, மூத்த குமாரன் தான் வீட்டோட இருந்தது. ஆனா இங்க ஒன்றுக்குள்ள இயேசு அழைக்கிறார் மூத்த குமாரனை, இந்த பாட்டிக்குள்ள அழைக்கிறார். பாப்ப அப்ப அவன் வருந்தி அழைக்க இவன் சொன்ன பதில் என்ன? இங்க இருந்துதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க இந்த மூத்த குமாரனுக்குள்ள, அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்தது, அவனுடைய இருந்த நம்பிக்கை எப்படி இருந்தது, உலக காலம் எப்படி அவன் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறான் பாத்தீங்களா? இந்த தன்னுடைய பிரிஞ்சு போன மகனிட்ட இல்லாத அவன்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் அவன்கிட்ட இருந்ததில்லை. அதான் நீங்க ஆண்டவர் சொல்ல வர. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லாத ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் நம்மோட பேச விரும்புறார். சர்ச் என்று இருக்கிறவர்கள், பாசர் என்று நம்புறவர்கள், இதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனா இப்படியான சமுதாயம் இருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ள இல்லாத காரியங்கள் ஆண்டவர் நம்மோட பேச வாஞ்சிக்கிறார். ஆமென். அது எப்படி சொல்றார் பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேனே. ரைட்? வர என்ன உடனே சொல்றான் ஆண்டவர் இயேசு, என்ன கூப்பிடுறார்? நீ வா, இந்த சந்தோஷத்துல பயந்தோள். இவன் தூர போனான், இப்ப திரும்பி என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வேற யாவருக்கும் நான் இலவசமாய்த்தான் கொடுப்பேன். என்னுடைய ராஜ்யத்துக்கு வேற வழி இல்லை. இந்த வழியை புரியாதவர்கள் எல்லாரும் மூத்த குமாரனை போல வெளியிலான் இருக்கிறார். அவர்களுக்குள்ள உள்ளுக்க போக மனம் இருக்காஸ். ஏன் மனம் இல்லை? அவர்கள் உள்ளுக்குள்ள இயேசு சொல்ற, நீ உள்ளுக்க வா, நீயும் எங்களோட சந்தோஷப்படு என்று கேட்க இவனால அதுக்குள்ள பிரவேசிக்கவே முடியல. பிசாசு அவனை விடுவதே இல்லை. அப்ப என்னன்னு பார்த்தான், என்ன சொல்றான் தெரியுமா? இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவதும் கொடுக்கவில்லை. அப்ப அடுத்த வசனத்தை நாம் சொன்ன பிறகுதான் திரும்ப நீங்க புரிஞ்சொல்லீங்க எப்படி இந்த மூத்தகுமாரன் எப்படி அவன் விசுவாசத்துக்கு வராம இருக்கிறான். சரியா? அவர் சொல்ற 31 வசனம், அதற்கு தகப்பன், மகனே, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. எனக்கு உள்ளதெல்லாம். ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் சொல்ற ஒரே ஒரு வாசனம், எனக்கு உள்ளதெல்லாம் உங்களுடைய. சிந்திச்சு பாருங்க, அவருக்குள்ளதெல்லாம் எங்களுடைய. அவர் ஒன்றையும் தனக்குரியத அவர் ஒன்றையும் தனக்கண்டு புறம்பாக்கல.
ஏன்னா நீங்களும் நானும் அவரோட இப்ப என்ன செய்யறோமா? ஒன்றாயிருக்கிறோம். சோ அப்ப மூத்த குமாரன் அவர் சொல்றார், சத்தியத்தை சொல்றார், சுவிசேஷத்தை சொல்றார், மகனே எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இவனுக்கு அப்படி இருந்தும் கூட இவன் எப்படி இருந்தான் என்று சொன்னா, ஒரு அடிமை மகனாக, ஒரு சுயாதீன மகனா இல்லாம அடிமை மகனாக இருந்தபடியால நீங்க கேட்பீங்க, ஓகே இவன் எப்படி அடிமை மகனா? உண்மையாகவே இவன் அவருக்கு மகனா இருந்தும் கூட இவனுடைய நம்பிக்கையும் விசுவாசம் அவனுடைய சிந்தனையும் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நான் அடிமையாக இருந்தாத்தான் அப்பா என்னோட சந்தோஷமா இருப்பார். அதனாலதான் அவன் சொன்ன வார்த்தை, இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து உம்முடைய கற்பனைகளை மீறாதிருந்தும் நீர் என்னோட சந்தோஷமா இருக்கலே. இன்றைக்கு அநேகர் ஜெபம், அநேகருடைய நம்பிக்கை, அநேகருடைய உறவு எப்படி இருக்குண்டா, நான் இப்படி ஊழியம் செய்தால் அல்லது நான் இப்படி செய்தால் அல்லது அப்படி செய்தால் என்று சொல்லி தங்களுடைய கிரியைகளினால அல்லது தங்களுடைய பலத்தினால அல்லது தங்களுடைய திறமைகளினால அல்லது தங்களுடைய வழிகளூடாக ஏற்கனவே நமக்காக இருக்கிறத நாம அடைய முயற்சிக்கிறபடியால கிருபை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யலையா? பேலன்ஸ் செய்யல. சோ இந்த மகன் வீட்டோட இருந்தும் கூட, தகப்பனை விட்டு அவனை போல தூர போகாம இருந்தும் கூட, இவன வாழ்க்கை சந்தோஷமா இல்லாம காரணம் என்ன? பிதாவினுடைய சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் இவனுக்குள்ள இல்லை. சோ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவோட வாழ்க்கையில பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம் இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா, அவர்கள் கிறிஸ்துவ தேவனை அவர்கள் புரிஞ்சு கொள்ள. இந்த மகன் தகப்பனை குறிச்சு புரிஞ்சு கொள்ள. ஆமென். இன்றைக்கு தகப்பனை குறிச்சு புரிஞ்சு கொள்ளாமத்தான் நாம சில வேளை சில ஊழியங்களை நாம செய்வோம். ஊழியம் செய்கிறது நான் கூடான்னு சொல்லல, ஆனா நாங்க என்ன நோக்கத்துல நாம செய்யும்? நாம இனித்தான் இதோட ராஜ்யத்தை புறப்போறோம் என்று செய்கிறோமா? இனித்தான் இந்த ஊழியத்தை பார்த்துத்தான் கடவுள் என்ன ஆசீர்வதிக்க போறோம்னு செய்கிறோமா? என்பதுதான் நாங்க கவனிக்கணும். சோ ஒட்டுமொத்தத்துல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களோட சகல ஆசீர்வாதங்களும் பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக காத்திருக்கிறது. இவன் உங்களோட தெய்வீக சுகமா இருக்கலாம், எந்த ஒரு ரட்சிப்பா இருக்கலாம், கிறிஸ்து மூலமாக அவைகள் நிறைவேற்றப்பட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சோ இங்கதான் நீங்க மனம் திரும்பி நாம தேவனிடத்துல வரணும். இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தான். எஸ், இங்க எல்லாமே இலவசமாக இருக்கிறது, இங்க எல்லாமே இது அப்பா அவனுடைய செய்கையா இருக்கிறது என்று அவன் மனம் திரும்பினான். ஆனா மூத்த குமாரனோ இல்ல, அவைகளை தன்னுடைய அர்ப்பணிப்பினாலும் தன்னுடைய வழியூடாகவும் தன்னுடைய உறவை தகப்பனோட காத்து கொண்டிருந்தான். சோ அதனாலதான் அவனுக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தகப்பனுடைய இருதயத்தை அவனால புரிஞ்சு கொள்ள முடியல. அதனால தன்னுடைய இளைய
மகனையும் சகோதரனையும் இவனால ஏற்றுக்கொள்ள முடியதில்லை. தகப்பனையும் ஏற்றுக்கொள்ள முடியதில்லை, சகோதரனையும் ஏற்றுக்கொள்ள முடியதில்லை, தகப்போட இருதயத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியதில்லை. இன்றைக்கு தன்னுடைய சகோதரனுடைய சந்தோஷத்தையும் அவனால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதா இருக்கிறது. ஆமென். சோ எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம். மற்றது கலாத்தியர் 4. கலாத்தியர் 4 வாசிச்சுட்டு நாம ரோமர் 8க்கு போவோம். ரைட். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்து கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரவாளியாக அவருடைய பிள்ளையாக தான் நாம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருந்தும், எல்லாவற்றுக்கும் நாம் எஜமானா இருந்தும், அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த மூத்த மகன் அடிமையாத்தான் வாழ்ந்திருக்கிறான். அடிமைத்தனத்தினுடைய சுபாவம் தான் அவனுக்குள்ள இருந்திருக்கு. அடிமைத்தனத்துக்குள்ள சுபாவத்திற்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் தான் அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஒட்டுமொத்தத்துல உலகத்துல இருக்கிற விசுவாசம் தான் அவனுக்குள்ள இருந்திருக்கு. சோ அதனால அவன் என்ன செய்யறான், தவறாம வயலுக்கு போய் தவறாம ஊழியம் செய்து தவறாம அவன் அதற்கு பயந்துதான் அங்க தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. சோ அதனால அவன் தன்னுடைய புத்திர சுதந்திரத்தை அவன் பாதுகாக்க முயற்சித்தான். சோ இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இது செல்லுபடியாக. சோ அப்பதான் அவர் சொல்றார், மகனே நீ என்னோட இருக்கிறாய், ஆனா எனக்குரியதெல்லாம் உன்னுடையதா இருக்கிற. ஆனா அது அவனுக்கு என்ன செய்யல, பலன் செய்யல. இப்ப இங்க சொல்லப்பட்டது போல இவன் சிறு பிள்ளையா இருக்கிறான். சிறு பிள்ளையா இருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சோ அப்ப இந்த மூத்த குமாரன் எப்படியா இருந்தான், சிறு பிள்ளையா இருந்தான். அவன் மூத்தவனா இருந்தாலும், அவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தாலும், அப்பாவுடைய சந்தோஷத்துல பங்கு கொள்ளக்கூடிய தகுதி அவனுக்குள்ள இருந்தும் கூட அவன் சிறு பிள்ளையாய், அவன் அறிவில் சிறு பிள்ளையா இருந்தபடியால, தேவராஜ்யத்தினுடைய அறிவு அவனுக்குள்ள இல்லாதபடியால, அல்லது கிருபையின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அறிவு அவனுக்குள்ள இல்லாதபடியால, அடிமையானவனுக்கும் இவன் நாங்களும் கூட அப்படி இருந்தா அடிமைக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். பாருங்க, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரக்கும் வீட்டு விசாரிக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளையா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளா இருந்தோம். நானும் நீங்களும் இப்படித்தான் சிறு பிள்ளையா இருக்கேன். தேவன் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் கூட, இயேசு நாம கடவுள் என்று சொன்னாலும் கூட, அல்லது இயேசு நம்மோட இருந்தாலும் கூட, சிறு பிள்ளையா இருக்கும் மட்டும் நமக்கு என்ன, இந்த உலக வழிபாடுகளுக்கு அடிமைகளா இருந்து. இந்த உலக வழிபாடுதான் உங்களுக்கு தெரியும், அடிமைத்தனத்துக்குள்ளான வழிபாடு. கடவுளை அடிமைத்தனத்துக்குள்ளாக தேடுகிறது, அடிமைத்தனத்துக்குள்ளாக அவரை வழிபடுறது, அடிமைத்தனத்துக்குள்ளாக அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கிறது. ஆங்கிலத்துல பொன் சர்வன்ட் என்று சொல்லப்படுது. பொன் சர்வன்ட் என்றா
ஏன்சன் காலத்துல, அப்ப பழைய காலங்களில, அதாவது அவர்கள் வீட்டுல இருப்பார்கள், ஆனா தகப்பனுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு என்னவா இருக்காது, உரிமை இருக்காது. அதான் பொன் சர்வன்ட். தகப்பன பிள்ளைகளை போல இருப்பார்கள், தகப்பனை போல இருப்பார். ஆனால் அங்க பழைய காலத்துல இந்த பொன் சர்வன்ட் இருந்தது, அடிமை பிள்ளைகள் என்று அங்க இருந்தார். அதான் அந்த வீட்டு விசாரணைக்காரர், காரியக்காரர் சொல்லப்படுது. ஆனா தாய் தகப்பனுடைய உறவு மாதிரி இருக்கும், ஆனா அவர்களுடைய உரிமை, அவருடைய எஸ்டேட், அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ் இவர்களுக்கு போகாது. சோ அப்ப இங்க திரும்பவும் இந்த கலாத்து சபை விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றார், நீங்க சிறுபிள்ளையா இருந்த காலத்தில் இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமைகளா இருந்தீங்க, ரைட்? புத்திர சுவார்த்தை அடையும்படி, புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி, அடிமை பிள்ளைகளா இல்லாம புத்திரராகும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது இஸ்திரிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சோ எங்களை அடிமையில இருந்து அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தான் இயேசு கிறிஸ்துவை அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இந்த ஒரு இஸ்திரிடத்திலிருந்து அவர் பிறக்க பண்ணினார். அப்ப நானும் நீங்களும் எவ்வளவு புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியோட நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவுக்கு நாம உரிமையோட அப்பா பிதாவே என்று நாம ஜெபம் பண்ணணும் தெரியுமா? எவ்வளவுக்கு நாம ஏற்கனவே அவருடைய உரிமைகளாக இருக்கின்றோம் என்பதை நீங்க நித்தமும் உங்களுடைய ஆவியில ஆத்மாவில உணர்வணும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு தூரம் நாம அடிமைத்தனத்தை வெறுக்கணும் தெரியுமா? அடிமைத்தனத்துக்குள்ளாக ஜெபிக்கிற ஜெபத்தை எவ்வளவு நாம தூக்கி எறியணும் சொல்லுங்க பாப்போம். அடிமைத்தனத்துக்குள்ளான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது தெரியுமா? எவ்வளவு தூரம் நீங்களும் அந்த ஸ்பிரிட்ல, அதாவது ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினுடைய ஆவியில நாம் எவ்வளவுக்கு நடக்கணும் தெரியுமா? சோ அப்ப பவுல் திரும்ப கலாத்து சபைக்குள்ள சொல்ற, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. சோ இந்த இளையகுமாரன் அப்படித்தான் வந்தான், தகப்பனே அல்லது அப்பா, ஃபாதர் என்றுதான் ஆங்கில பைபிள்ல பேசப்பட்டிருக்கு. அவன் எவ்வளவுக்கு தப்பு செய்தும் எவ்வளவுக்கு பின்மாற்றமா போயிருந்தும் கூட அவன் சொன்ன வசனம் என்ன? அப்பா, நான் உங்களிடத்துல என்ன செய்யறேன்? திரும்புறேன். சோ ஆண்டவர் சொன்னாரா, நீ அப்பாவா இருக்க முடியாது, சாரி மகனா இருக்க முடியாது சொல்லு. ஆமென். சோ அவர் ஒன்றுமே சொல்லல. ஏண்டா பிள்ளைகளுக்காக அவர் ஏற்கனவே சம்பாதிச்சிட்டார். அவருடைய தளம்பினால நீங்க சுகமடையக்கூடிய வழியை அவர் ஏற்கனவே உண்டாக்கிட்டார். ஆண்டவரே என்ன சுகப்படுத்தும், ஆண்டவரே என்ன சுகப்படுத்தும் இல்ல, நீங்க தான் எடுக்கணும். ஏன் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்ல தெரியுமா? நம்ம சத்தியத்தை விட்டு விலகி நிக்கிறபடியால. ஏன் இன்றைக்கு அனைவருடைய சுகங்கள், அனைவருடைய சரீரங்கள் இன்றைக்கு பலவீனமா இருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னா, நம்முடைய உரிமை எங்களுக்கு தெரியாம போஸ். பிசாசு நம்மிடத்துல இருந்து திருடுகிறான்.
ஆகையால் நீ இனி அடிமையாராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிதாவினுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். இது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இது இப்ப நாம இருக்கிறோம். ஆமென். சிந்திச்சு பாருங்க. இப்ப யோசிங்க. அங்கே ஆண்டவர் இயேசு சொன்னார் லூக்கா 15, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை கிறிஸ்தவ ராஜ்யத்துக்கு இல்ல, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு இல்ல. மூத்த குமாரன் இதை புரியாம அவன் சொன்ன வசனம் என்ன? இவ்வளவு காலமா ஊழியம் செய்தனே, செய்ததுக்கு நீர் ஒரு பலனையும் செய்யலே. நோ, ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க, எங்கேயாவது திரும்ப திரும்ப எழுதுங்க. நாம செய்யறதுக்குரிய பலன் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில. இயேசு கிறிஸ்து செய்தனுடைய பலன் தான் நமக்கு வரப்போஸ். அதனாலதான் மூத்த குமாரன் பெற்றுக்கொள்ளல. அதனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளல. நான் இவ்வளவு காலமாய் ஊழியம் செய்தேனே, உம்முடைய கட்டளைகளையும் நான் மீறலே என்று சொல்ல. ஆகையால் சொல்ல, இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனா இருக்கிறாய். இனி நாம அடிமை அல்ல. சோ நமக்கும் பிதாவுக்கும் அடிமை உறவில்லை. நான் ஒரு அடிமை புத்திரன் அல்ல, அல்லது நான் ஒரு பொன் சர்வன்ட் அல்ல. நான் அவருடைய சுதந்திரவாளி. ஆமேன். சோ உங்களுக்கு தெரியும், ஆபிராமுக்கு 2 குமார் இருந்தாங்க. ஒன்று அடிமை பெண் ஆகாருக்கு பிறந்த அந்த இஸ்மவேல் சுதந்திரவாளி இல்ல என்பதை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆபிராமுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தும் கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? அடிமையானவளையும் அவளுக்கு பிறந்தவனையும் புறம்பே தள்ளு. ஆபிரகாம் இருந்து கவலைப்பட்டு அழுகிறான். சோ இதுவும் என்னிடத்திலிருந்து பிறந்ததானே. ஆனா ஆண்டவர் சொன்ன என்ன தெரியுமா? அடிமையும் அவனுக்கு பிறந்ததையும் புறம்பே தள்ளு. இவன் உன் வீட்டில சுதந்திரவாளியா இருப்பதில்லை. தேவனுடைய வீட்டில இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய வீட்டாராக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். பிதாவுடைய குடும்பத்துல நாம ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் முதற் பேரானவர். அவர் முதல் பேரானவர் என்றபடியா அவருக்குள்ள பிறந்த நாம் அனைவரும் பரிசுத்தமும் நீதியுமா இருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தை திரும்ப 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 நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. முதல் பிசைந்தமா பரிசுத்தமா இருந்தா மிச்சம் எல்லாம் முதல் மா பரிசுத்தமா இருந்தா பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் என்று சொன்னார். இயேசுதான் நம் எல்லாருக்கும் முதல் பலன். இயேசுதான் நம் எல்லாருக்குமாக முதல் கனியாக பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இயேசு முதல் கனியாக கொடுக்கப்பட்டபடியாலதான் பிதா ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டபடியா அதன் நிமித்தம் தான் நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். மற்றும்படி உங்களோட நற்கிரியைகளோ அல்லது உங்களை பார்த்து அவர் உங்களோட செய்கைகளை பார்த்து பூரிப்படைஞ்சு உங்களை ஏற்றுக்கொள்ள. நாம் பாவிகளா இருக்கும் போதே இயேசு முதல் கனியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியான, இயேசு முதல் பலனாக கொடுக்கப்பட்டபடியான அந்த சித்தத்தின்படி நானும் நீங்களும் இன்றைக்கு
ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம், அவருடைய புத்திர சுவிகாரமாக்கப்பட்டோம். ஆமென். சோ நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களில் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாராமல் புத்திரனாய் இருக்கிறாய். ஆமென். சோ அப்ப ஆபிரகாமுடைய 2 குமாரர்கள், ஒன்று வந்து ஆகாரிடத்துல பிறந்தது, அடுத்தது சாராளுக்கு பிறந்தது ஈசாக். ஈசாக்குத்தான் வாக்குத்தத்தத்தினூடாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அங்க என்ன செய்யறார்? நிறைவேற்றுகிறார். சோ ஈசாக்கு வந்து ஆபிரகாம் சாராளுடைய கிரியையினால பிறந்ததல்ல. ஈசாக்கு வந்து தேவனுடைய வார்த்தையினால், வாக்குத்தத்தத்தினால் பிறந்த. அதனாலதான் அவன் சுதந்திரவாளி ஈசாக். ஆனா இஸ்மவேல் வந்து வாக்குத்தத்தத்தால பிறக்கையில. இஸ்மவேல் வந்து இவர்களுடைய புத்தியினால், இவர்களுடைய சிந்தனையினால் பிறந்த. ஏனென்றா வாக்குத்தத்தம் தாமதிக்கிறதுக்கு முதல் ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து டிசைட் பண்ணினதுதான் அடிமை பண்ணோட ஒரு பிள்ளைய போடுறதுக்காக. சோ அதனால அவர்கள் அந்த சந்ததியே அடிமை சந்ததியாக புறப்பட்டு. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல அடிமை சந்ததி இருக்கிறது. அவர்களுக்கு இது சொன்னாலும் புரியாது. சிலவர் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வார்கள். இன்றைக்கு உலகமும் அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் கடவுளை தேடு. உலகமும் அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் கடவுளை திருப்தி படுத்த முயற்சிக்குது. ஆனா தேவன் அதை அருவருக்கிறார். தேவன் அதை ஏற்றுக்கொள்றதும் இல்லை. மூத்த குமாரன் சொன்ன, ஆண்டவரே, பிதாவே, தகப்பனே, நான் இத்தனை காலமாக நான் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தேனே, நீ சொன்ன ஒன்றை நான் மீறலே. அடிமை எஜமானுக்கு பயந்துதான் வாழுவான். இன்றைக்கு உலகம் கடவுளுக்கு பயந்து வாழு. ஒரு கடவுளோட ஒரு ஃப்ரீடம் இல்ல, ஒரு சுதந்திரம் இல்ல. ஆனா வேதத்திலையும் சொல்லப்படுது, அவருக்கு நாம பயப்படணும். நாம என்னத்துக்கு பயப்படணும்டா, அவருடைய அன்புக்கும் அவருடைய கிருபைக்கும் தான் நாம பயப்படணுமே ஒழிய, அவர் ஏற்கனவே நமக்காக செய்து முடிச்சிருக்கிறார். சோ அவருடைய அன்புக்காக நாம பயப்படுறோம். எங்களுக்கு தந்த நிரந்தரமான ஒரு விடுதலைக்காக, இயேசு நம்முடைய நிரந்தர ரட்சிப்பு என்பதை நாம அறிஞ்சபடியாலதான் நாம பயந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஏன் பயப்படுறோம்? திரும்ப ரட்சிப்பை இழந்துருவோம் பயப்படுறோமா? இல்ல. கடவுள் நம்ம கைவிட்டுருவார் என்று பயப்படுறோமா? இல்ல. நாம பயப்படுறோம் வந்து அவருடைய கிருபைக்காக. நாம பயப்படுறோம் வந்து அவர் நமக்காக இப்படி அவர் சகல உபகாரங்களையும் செய்துட்டாரே என்றதுக்காகத்தான் நாம் பயப்படுறோம். ஆனா இவன் மூத்தகுமாரன் அப்படி இல்லை. இந்த உலகம் அப்படி இல்லை. உலகம் பயப்படுஸ். ஒரு வியாதி வந்தா உலகம் பயப்படுஸ். ஒரு பிரச்சனை வந்தா உலகம் பயப்படுஸ். என்னத்துக்காக? ஏன் வந்தஸ்? ஓ, இங்க கடவுள் காரணமா இருக்கின்றாரா என்று உலகம் பயப்படுஸ். இன்றைக்கு கர்மா பயப்படுஸ். நியாயப்பிரமாணம் இன்றைக்கு பயப்படுஸ். காரணம் அவர்களுக்கு இல்ல, சத்தியம் இல்லை. இதனால உலகம் தேவனை அறியாம இருக்கிறது. ஆனா பைபிள் சொல்லுது,
ரோமர் 8:28 தம்முடத்தில் அன்புகூறலுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது. எப்போ ஒரு மனுஷன் தேவனை நம்புறானோ அவனுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கத்தக்கதாக அவர் நம்முடைய எல்லா வழிகளிலேயும் அவர் வந்து அந்த இடத்துல நன்மையை உருவாக்குவார். இன்னைக்கு அநேகர் இந்த வசனத்தையே புரட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் கூட சில வேளை நான் முந்தியும் பிரசங்கிச்சிருக்கிறேன், நீங்களும் இதை பிள்ளையா விளங்கி இருந்தா விளங்கி கொள்ளுங்க. தேவன் சகலதையும் நன்மைக்கு எதுவா நமக்கு செய்கிறார்ன்னுட்டு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் ஆண்டவர் தீமையா இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவா இருக்கலாம், எல்லாமே தேவன் நமக்கு நன்மைக்கு எதுவா தான் அனுமதிச்சிருக்காருன்னு தயவு செய்து நம்பிறாங்க. நீங்க அப்படியே வச்சு கொண்டிருப்பீங்க. தம்முடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு, அதாவது நீங்க இயேசுவினுடைய அன்பை புரிஞ்சு அவருடைய சத்தியத்தை புரிஞ்ச நீங்க தான் அவரை நேசிக்கிறீங்க. அவர்களுக்கு என்னவாம், அல்லது அவருடைய விசுவாசிகளுக்கு அவர் சகலதை நன்மைக்கு ஏதுவா செய்யறாருண்டா, நம்முடைய வாழ்க்கையில நாம போகிற வழியில ஏதாச்சும் சோர்வு அல்லது இடரல் அல்லது ஏதாச்சும் உலகத்தினுடைய வீழ்ச்சியில இருந்து வெறுமாக இருந்தா அவர் என்ன செய்யறாராம், நன்மைக்கு எதுவா மாற்றி விட்டுருவார். ஏண்டா வியாதியை நீக்கி தள்ளி விட்டுருவாருன்னு சொல்றார். ஆனா நீங்க அந்த வழியில நீங்க நம்பும். ஆமென். அப்படின்னா ஏன்னா அந்த ரோமர் 8 நீங்க ஃபுல்லா வாட்சி பாத்தீங்கன்னா அந்த கண்டெக்ஸ் எப்படி பேசுதுண்டு அவர் சொல்றார், நீங்க அவருடைய சுதந்திரரே, அங்கேயும் அங்க சுதந்திரத்தை பேச சுதந்திரனா நீங்க அவரோட நீங்க ஆளுகை செய்றீங்களே. ஆமென். இயேசு நமக்காக சகல நன்மைகளையும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிச்சு நாம் என்ன செய்கிறோம், நாம சகலத்தை மேற்கொள்றோம் என்று வேதம் சொல்லுது. அப்ப அவரிடத்துல அன்புறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், சகலதை நன்மைக்கு எதுவாக செய்வாராம், நன்மைக்கு எதுவாக கொண்டு வருவார். அப்ப நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை அது உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைண்டா அந்த கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவர் தெரியல, இல்ல அதுல உங்களை வச்சிருக்கல, ஒரு நொடி பொழுதும் அவர் வச்சிருக்கல. அவர் அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரத்தான் அவர் சிலுவையில செய்து முடிச்சிட்டார். ஒரு செகண்டும் ஆண்டவர் அதை அனுமதிக்கவும் இல்லை, அவர் அதுல வச்சிருக்கையில. ஆனா நீங்க விசுவாசிங்க இந்த ரோமர் 8:28 அதுல இருந்து தூக்குறதுக்குரிய வழியைத்தான் அவர் தன்னிடத்தில் அன்புறவர்களுக்கு செய்கிறார். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க புரிஞ்சு கொண்டாலே உங்களுடைய திசை திருப்பப்படுது. அதாவது தேவனுக்கு ஏற்ற அந்த திசையில நீங்க போக ஆரம்பிப்பீங்க. ஆமென். சிலர் முந்தி எனக்கு சொன்ன காலம் இருக்கு, ஆண்டவர் இந்த வியாதியூடாக எனக்கு கற்பிக்கிறார். அப்பயே நாங்க அப்புறம் ஜெபம் பண்ணணும். அப்பயே எங்களுக்கு அப்புறம் விசுவாசம் தேவை. ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிச்சுட்டாருண்டா அப்புறம் என்ன, அதுக்கு அவற்றை சித்தத்துக்கு மேலாக நாமே ஜெபம் பண்ணணும். இதான் எங்களோட வாழ்க்கைன்னுட்டு அப்படியே இன்னைக்கு அதான அன்றைக்கு அநேகர் தற்கொலையும் செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மன அழுத்தம் சகல வியாதிக்கும் காரணமா இருக்கு. மன அழுத்தம் ஏன் வருது, அந்த மன அழுத்தம் தேவனுடைய வார்த்தைய நாம நம்பாதபடியால. சோ இன்னைக்கு டிப்ரெஷனுக்கு பாருங்க எந்த ஒரு மருந்தும் இல்லை, ஒன்றே ஒன்று தேவனோட வார்த்தை தான். தேவனோட வார்த்தை தான் எங்களை சந்தோஷமாக, தேவனோட வார்த்தை தான் நம்ம அவரோட இணைக்கிற காரியம். சோ அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற
சந்தோஷங்கள் என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நீ அடிமை அல்ல, நீங்க அவருடைய புத்திரர், நீங்க தேவனுடைய சுதந்திரர். ஆமென். அஹ், 7வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ அடிமையாராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம். நமக்கு அவருடைய சுதந்திரம், அவருக்குரியதெல்லாம் நம்முடையதா இருக்கிறது. ஆமென். சோ அப்ப நாம என்ன செய்யணும்? பேசணும். வார்த்தை பாருங்க, தேவன் வார்த்தையினால சகலதையும் உண்டாக்கினார். என்ன வார்த்தைய வெளியில சொல்லிக்கதானே அதுக்கு உயிர் உண்டாகும். ஆதியாகமத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்தார்? வானம் உண்டா கடவது, சூரியன் உண்டா கடவது, சந்திரன் உண்டா கடவது என்று சொல்லி வார்த்தையினால அந்த வார்த்தைக்கு உயிரை கொடுக்குது அவருடைய வாய். வார்த்தைக்கு உயிரை கொடுக்குது அவருடைய வாய். அதனாலதான் பழைய ஏற்பாடுலையும் கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், உங்க நாவில தான் நான் என்ன செய்யறேன்? அதிகாரத்தை தருகிறேன்னு சொல்றேன். இவ்வளவு காலமும் சிலவள என்னுடைய சத்தியங்களை கேட்டு நீங்க என்ன செய்வீங்க? சத்தியத்தை உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்க, ஆனா நீங்க சிலவள அதை பேசுறீங்க. சோ அந்த ஆளுகையை நீங்க கொடுக்குறீங்களே இல்ல வார்த்தையோட, உங்களுக்கு நீங்களே அதை பேசிக்கொள்ளலாம். உங்களுடைய சரீரத்துக்கு எதிராகவே நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். சோ உங்களுக்கு உள்ள இருக்கிறது வார்த்தையூடாக வருகிற பொழுது அங்க என்ன உண்டாகுது? அங்க உயிர் உண்டாகுது. நீங்க உங்களோட கண்ணால பார்க்கக்கூடியதா இருக்கு. இயேசுவும் எனக்கு விசுவாசம் இருக்கு, சூரியன் ஒன்று இருந்தா நல்லவென்று சொல்லி போட்டு இருக்கு. சூரியன் உண்டாக கடவது என்றார். அந்த சூரியன் பிறகு நாங்க கண்ணால பார்க்கக்கூடியதாம், அதை நாம அனுபவிக்கக்கூடியதாம் இருக்கு. சோ அதே போல நீங்க என்ன செய்யணும்? பேசுங்க. ஏனென்றா ரோமர் 10 சொல்லப்படுது, நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஆமென். இப்ப நாங்க ரெண்டு மூன்று காரியத்தை நாம பார்த்து முடிக்கிறோம். அதுக்கு முதல் இந்த இடத்துல ஞாபகம் ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து 100க்கு அதிபதி வர்ற. அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட 100க்கு அதிபதி வந்து 100க்கு அதிபதி வந்து தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக. அப்ப உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அவன் வந்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி இயேசுவிடத்துல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். நாங்க உலக காலம் எனக்கு அந்த இதுல இருக்கிற அந்த அந்த இந்த காரியம் எனக்கு புரியல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? புரிய பண்ற. போ 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 உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய பண்ணுவார். சோ அவன் சொன்னது வந்து ஒரு வார்த்தை நீர் என்ன செய்யும்? சொல்லும். உங்களோட வாயினால சொல்லும். உங்களோட வாயினால என்ன செய்யும்? சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவனுக்கு என்ன தெரிஞ்சு என்று சொன்னா, வார்த்தையில அதிகாரம் இருக்கு என்பது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவன் சொல்றான், நீ வீட்டை விட வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு தெரியும், இவன் ஏதோ ஒன்றுல புரிஞ்சிருக்கிறான், வார்த்தையினாலதான் இவர் சகலதையும் உண்டாக்கினவர். இவர் சொல்ல சொல்ல ஆயினது. ரைட்? இவர் கப்பல்ல நித்திரையா இருந்து சீசர்கள் பயமுறுந்து எழும்புறாங்க.
ஓ, காத்து கொந்தளிக்குது, கப்பல் கவல போகுது. அப்ப இயேசு எழுந்து வார்த்தையினாலதான் சொன்னார், என்ன காற்று நீ அடங்கன்னு சொன்னார். என்று அவருடைய வார்த்தைக்கு சிருஷ்டிப்புகள் எல்லாம் என்ன செய்யுமாம்? கீழ்ப்படியும். சோ அப்ப 100க்கு அதிபதி சொன்னா, நீ ஒரு வார்த்தையை சொல்லும், கீழ்ப்படியும் என்று சொன்னார். சோ இப்படித்தான் ஒரு குஷ்ரோகிய ஆண்டவர் சுகப்படுத்திட்டு சொன்னார், நீ போய் என்ன செய், இத காண்பி, உன்னுடைய பரிசேயர் சாசியருக்கு என்ன செய்த, உன்னுடைய பிரீஸ்ட் கொண்டேன காண்பி என்று, நீ சொசமாயிட்ட. அப்ப அவனுடைய வார்த்தைக்குத்தான் இவர் என்ன செய்யறான்? கீழ்ப்படுகிறான். ஆனா உளவு காலம் எனக்கு தெரியாது, இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வரவும் இல்லை. இவன் அங்க போகும் மட்டும் எனக்கு சுகம் கிடைக்கல. சோ இவனுடைய சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகம் நீங்கல. நீங்க முதலே அவர் சொல்றார், நீ போய் இத உன்னுடைய பரிசேயருக்கு காண்பி. நாம என்ன யோசிச்சிருப்போம்? சுகம் அடைஞ்ச பிறகு போய் காண்பிப்பவன். சோ இங்கதான் விசுவாசம் இருக்கு. சோ அப்ப இயேசு சொல்றார், நீ போய் காண்பியன். அப்ப அவன் போகும் மட்டும் எவ்வளவு தூரம் எடுத்தது, எவ்வளவு நாள் எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது, பைபிள்ல சொல்லப்படல. இவன் போய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு இவன் போய் அங்க காட்டேக்குதான். அங்க அவர்கள் பரிசோதிச்சு பார்த்தார்கள். எஸ், உங்க குஷ்டரோகம் போயிட்டுது. சில வேளை நீங்க டாக்டர்கிட்ட போறது, நீங்க போய் உங்களோட சுகம் கிடைச்சதை காண்பிக்கத்தான் போறீங்க என்ற ஒரு நம்பிக்கை இனிமேல் உங்களோட வாழ்க்கையில வரட்டும். சோ இதற்கு நீங்க முதலாவது நீங்க என்ன செய்யணும்? இயேசு சிலுவையில சகல நோய்கள், சகல பாவங்கள், சகல அக்கிரமங்கள், சகலத்தையும் அதற்குரிய சகல விலையையும் இயேசு செலுத்திட்டார். இனி எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது. உங்களோட சரீரத்தையோ உங்களுடைய ஆத்மாவையோ உங்களோட ஆவியையோ ஆக்கிரமிக்க முடியாது. ஆமென். சோ இப்ப எபேசியர் 2 நான் முடிக்கிறேன். எபேசியர் 1 6வது வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சோ அதனாலதான் நாம சாலமோன் அப்ப ஞானத்தை கேட்டார், தேவனுடைய ஞானத்தை. சோ தேவனுடைய ஞானம் தான் எங்களுக்கு இவைகளை என்ன செய்யும்? புரியப்படும். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பர்வத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறமாய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். பர்வத்துல என்ன இல்லை? அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை. பர்வத்துல வியாதி இல்லை, இருள் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, துன்பம் இல்லை. இப்ப வசனம் சொல்லுது பர்லோகத்தில் இருக்கிறவைகளும். இப்ப பர்லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இறங்கி வரணுமா? பர்லோகத்துல இருக்கிற சுகம், பரலோகத்தில் இருக்கிற ஆரோக்கியம், இந்த பரலோகத்தில் இருக்கிற சொத்துக்கள் இயேசு கிறிஸ்துவால் சேர்க்கப்பட்டது. சோ இப்ப ஆண்டவர் சொல்ல, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யப்படணுமாம்? கூட்டப்பட வேண்டும்.
பூலோகத்தில் இருக்கிற நாம பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தோட என்ன செய்யப்படணுமா? செத்த பிறகு, நம்முடைய சரீரம் செத்த பிறகு சேர்க்கிறதல்ல, இப்பொழுதே கூட்டப்பட வேண்டும். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமென். சோ இப்படியே வாய்ச்சுட்டு போங்க. இது எவ்வளவு நம்முடைய அடையாளத்தை, ஐடென்டிட்டியை சொல்லுது. சோ 19 நான் மிச்சத்தை அடைக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பி அவிடத்து நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. சோ இந்த வசனம் நான் திரும்ப திரும்ப ஒரு 3 கிழமையா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் நம்ம மறுபடியும் என்ன அழுத்தினபடியினால், ஒரு கொஞ்ச காலமா திரும்ப நம்மை அழுத்தினபடியினால் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கும் சொல்றேன். ஏனென்றா நீங்க இந்த விசுவாசத்துக்குள்ள வரும்படியாக எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய். என்ற இயேசுவுக்கு மேலேயும் கீழையும் ஒன்றுமே அல்ல, இருக்க முடியாது. இயேசுவுக்கு மேலாக நீ ஒருவரும் இல்லை. என்ற அவர்தான் கடவுள், அவர்தான் வார்த்தை, அவற்ற அதிகாரம் தான் உலகத்துல எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம். ஆமென். சோ அப்ப எந்த நாமம், எந்த பேர் உங்களை பயமுறுத்துதோ, சில பேருக்கு கேன்சர் என்ற பேர் பயமுறுத்து. ஏன்னா நமக்கு இப்ப உலகத்துல மீடியா நாம என்ன செய்யுது, பயமுறுத்தி கொண்டே இருக்கு. ஹார்ட் அட்டாக் என்ற, மாரடைப்பு, இதெல்லாம் ஒரு பேர், நாமம். சோ இதை நீங்க நாமம் என்று ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உடனே தெரியணும், இதுக்கு மேலாகத்தான் இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கிறது. காரணம், அவர் சிலுவையில எல்லா நாமத்தையும் மேற்கொண்டுட்டார். இது உங்களுக்கு கேட்கறதுக்கு சின்ன பிள்ளை போலதான் தெரியும். அதான் பைபிள் சொல்லுது, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம் விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க அது தேவ பலனா இருக்கிறது. ஆனா இது 100% ஒரு ரெவலேஷனா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதுதான் நாமம். உலகத்துல இந்த நாமம் எல்லாம் இருள் ராஜ்யத்துக்குள்ளால பிசாசின் ஊடாக வந்த நாமங்கள். காலம் போக போக பிசாசு தீவிரமா செயல்படுறபடியால புதிய புதிய நாமங்கள் உருவாகிறது. அதனாலதான் அவர் சொல்றார், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும். சோ அப்ப பவுலுக்கு அப்ப தெரியாது பின்னுக்கு இந்த நாமங்கள் வரப்போகுது. பவுல் இருந்த காலத்துல கேன்சர் இருந்திருக்குமோ, ஐ டோன்ட் நோ, நான் நினைக்கல. சோ அதனாலதான் பவுல் எழுதினார், இம்மையில் மாத்திரமல்ல, இம்மையில் மறுமை என்று சொன்னா பரலோகத்திலே அல்ல. அவர் சொல்றது இப்பவும் சரி, எனக்கு பிறகும் சரி, இதனால நீங்கள் மரிச்ச பிறகும் புதிய புதிய எந்த நாமம் வந்தாலும் எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசு ஏற்கனவே என்ன செய்துட்டாராம், வெற்றி சிறந்துட்டு. இதுதான் இம்மை மறுமை. அதனால இயேசுவின் நாமத்தினால சகல வியாதிகளும் நீக்கப்படும். ஆமென். ஏன்? இயேசு அவைகளை ஏற்கனவே வெற்றி சிறந்துட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த ஏற்கனவே அவர் அதை ஜெயிச்சிட்டாருன்னா தான் நீங்க முக்கி தள்ளி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது சத்தமா சொன்னா தான்
போகும்ன்ற இந்த அறிவுகள் இல்லாதான் நாங்க முந்தி நெஞ்சு வெடிக்க வெடிக்க ஜெபம் பண்றோம். தெரியுமா? சில கிறிஸ்தவ பக்கத்துல இருக்கவே இல்லாது. சில பேர் ஜபிக்கிறது பக்கத்துல இருக்க. சில பேர் ஜபிச்சா மேசகிசு எல்லாம் ஆடும். அதுக்கு பேர் சொல்றது பரிசுத்தாவியர் இறங்கிட்டாரு. சில பேர் ஜெபம் பண்ணா மைக்கின்ற ஆம்பிளிஃபயரே அறந்துடும். நாம என்ன நினைக்கிறது, உதத்து கத்தி ஜெபம் பண்ணா பிசாசு போவோம். அதனாலதான் நாம பல்ல நிரம்புறது, பல்ல கடிச்சு ஜெபம் பண்றது. கவனிச்சிங்களா? நீங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சாலே பிசாசு நிக்காது. ஏன்னா நீங்க அவருடைய புத்திர சுவிகாரம். நீங்க அவருடைய புத்திர சுவிகாரம். நீங்க அவருடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய நேசிக்கிற பிள்ளைகள். உங்களை ஆண்டவர் பிசாசோட ஃபைட் பண்ண சொல்லல. உங்களை இயேசு பிசாசோட நீ யுத்தம் பண்ண சொல்லல. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், யுத்தம் என்னுடையது. சோ அதனால அவர் சொன்னதின்படி இயேசு யுத்தத்தை சிலுவையில செய்து முடிச்சார். கேன்சரை மேற்கொண்டார், ஹார்ட் அட்டாக்கை மேற்கொண்டார், டயபிட்டிஸை மேற்கொண்டார், கொலஸ்ட்ராலை மேற்கொண்டார். அவன் என்னென்ன பேரோ எல்லாத்தையும் சொல்லுங்க, வாயால சொல்லுங்க. இதுதான் சொன்ன, வாயில, உங்களோட வாயில அவ்வளவுக்கு வல்லமை இருக்கு. ஆமென். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும். எல்லாம் இனி வரப்போற நாமங்கள் எதுவா இருக்கலாம். உயர்ந்திருக்கத்தக்க அவரை உன்னதங்களிலே தமது வலது பாசத்தை உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமேன். சோ அப்ப இன்னைக்கு கன காரியங்களை நீங்க கற்றுக்கொண்டீங்க. ஒன்று அவருக்குரியதெல்லாம் எங்களுக்குரியதாக ஏற்கனவே வந்துட்டு. ஆமேன். சோ நாம அவருடைய சுதந்திரவாளியாக, பிள்ளையாக, அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியத்தான் நாம பெற்றிருக்கிறோம். ஆமேன். பிசாசு ஏற்கனவே ஜெயிச்சாச்சு. பிசாசு என்று சொன்னா பிசாசு பல வடிவங்களில் இருக்கிறது. வியாதி ஒரு பிசாசு. ஆமேன். பயம் ஒரு பிசாசு. கவலை ஒரு பிசாசு. ஆமேன். துக்கம் நான் பிசாசு என்று சொல்ல மாட்டேன். சில வேளை நாம சில காரியங்களுக்கு துக்கப்படத்தான் வேணும். ஒருவன் அடிபட்டு கிடந்தா நாம துக்கப்படத்தான் வேணும். ஆனா கவலை வேற, துக்கம் வேற. ஆமேன். சத்தியத்தை அறியாதனால கவலை வர்றது, விசுவாசம் நமக்கு இல்லாதால கவலை வருது. சோ விசுவாசம் இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதுலதான் இருக்கிறது. சோ ஆகவே நீங்க ஜெபம் பண்ற பொழுது இயேசு கிறிஸ்து இனித்தான் செய்ய போறான்னு ஜெபம் பண்ணாங்க. இயேசு ஏற்கனவே செய்து முடிச்சதா ஜெபம் பண்ணு. சோ ஏற்கனவே இயேசு பிசாசை தோற்கடிச்சபடியால நாம சிம்பிளாக சொல்ற பொழுது பிசாசங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. சில வேளை சில வியாதி உங்களுக்கு உடனடியாக நீங்காது. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, நித்தமும் எப்படி நீங்க ஒரு மெடிசின் போடுறீங்களோ அப்படியே இதோட வார்த்தையை நீங்க மெடிசினாக பாவீங்க. ஆமேன். சில வேளை சில வியாதி அந்த வேர் ஆழமாக இருக்கும். சோ அப்ப நாம சில மெடிசினை நாம சில வார்த்தையை போட 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 நாம் என்ன செய்யறோம், அந்த வேர்கள் எல்லாம் பட்டு போகத்தக்கதாக நாளடைவில் உங்களுக்குள்ள சுகம், ஆரோக்கியம் என்ன செய்யும், துளிர் விடும். ஆமேன். சோ ஆகவே நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. ஆமேன். இதோட வார்த்தை சில வேளை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வார்த்தைக்கு நாம என்ன செய்யறதில்ல, நாம உயிர் கொடுக்கறது இல்லை. சோ ஆகவே திரும்ப 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 நாம என்ன செய்யணும், இதோட வார்த்தையில நாம என்ன செய்யணும், நிலைச்சிருக்கோம். அதனாலதான் நீதிமொழி சொல்லு, அவருடைய வார்த்தை நீ இருதயத்துக்குள்ள என்ன செய், காத்துக்கொள். ஆமேன்.
ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தாப்பனே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலாக உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கிறது. சோ எல்லாத்தையும் எங்களுடைய பாதத்துக்கு நீங்க கீழ்ப்படுத்தி இருக்கிறீங்க. நாம கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால, நாங்க பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறபடினால, சகல நாமங்களும் உங்களுடைய நாமத்துக்கு கீழாக இருக்கிறபடினால, ஒரு நாமங்களும் எங்களை மேற்கொள்ள முடியாது. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி. நாங்கள் உங்களோட உட்கார்ந்து இருக்கிறோம், உங்களோட ஒன்றா இருக்கிறோம். உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நாம சுதந்திரிச்சிருக்கிறோம். நன்றி இயேசுவே. எத்தனை வருஷம் அவருடைய ஐஸ்வர்யம் நமக்குள்ள நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யம் என்றா தனிய பணம் அல்ல. பணத்தை குறித்து சகல ஐஸ்வர்யமும் கிறிஸ்துவால வர்ற ஐஸ்வர்யம் தான். நீங்களும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கூடிய ஐஸ்வர்யம் அங்க இருக்கிறது. கிறிஸ்துவால வர்ற ஐஸ்வர்யம் இல்லையென்றா நாம அதை பெற முடியாது. ஆகவே சகலதும் உங்களுக்காக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. எதுவா இருந்தாலும் சில பேர் நீங்க யோசிக்க கூடும், இந்த காரியத்தை கொடுத்து கிறிஸ்து எனக்காக செய்து முடிச்சிட்டாரா, இந்த பாதையை கொடுத்து எனக்காக திறந்துட்டாரா என்று. சகலதும் ஏண்டா அப்படித்தான் பைபிள் வசனம், அப்படித்தான் நீங்க நம்பணும். சகலதும் உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. சகலதும் உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. ஆமேன். சோ கிறிஸ்தவ விசுவாசம் நம்ம சோம்பரி ஆக்குறதல்ல. கிறிஸ்தவ விசுவாசம் நம்மை உற்சாகப்படுத்துறது. ஏண்டா சகலதும் நமக்காக செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, கானான் தேசத்துக்குள்ள போய் சகலதும் பிசாசு மேற்கொள்ளப்பட்டும் அவர்கள் பலவீனத்தினால அவர்கள் என்ன செய்யல, எல்லாத்தையும் சுதந்திரிக்கல. அப்பொழுதுதான் யோசுவா கேட்டார், எவ்வளவுக்கு நீங்க அசதியா இருப்பீங்க, நீங்க போய் ஏற்கனவே இயேசுவால பிடிக்கப்பட்ட எல்லைகளை சுதந்திரிங்கன்னு சொல்லி யோசுவா என்ன செய்யறார், அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி விடுறார். அதே போல உங்களுக்கு பாதைகள் மூடப்பட்டில்லை, உங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டில்லை, உங்களுக்கு சாபங்கள் கொடுக்கப்பட்டில்லை, எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு, எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு, எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோம், அறிக்கையிடுறோம், பேசுறோம், ஜெபம் பண்றோம், சுதந்திரிக்கிறோம். ஆமென். சோ நன்றி இயேசுவே. அப்படியா கம்மியனுக்கெல்லாம் கடந்து போமா? நன்றி இயேசுவே. அவர் அப்பத்தை எடுத்து அதை புட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டவர். அந்த சித்தத்தின்படி நானும் நீங்களுமே செய்யப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இதை நினைவு கூறும்படி இதை உட்கொள்ளுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் நினைவு கூறீங்க? அவருடைய சரீரத்தினால என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டது. நான் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் கொண்டு வரப்பட்டேன். எத்தனை வருஷம்? இப்ப என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறது பைபிள் சொல்லுது. நீங்க உங்களுடைய சரீரத்தை ஆலயம் என்று சொல்லுகிற பொழுது, அதை அறிக்கப்படுகிற பொழுது, உங்களுடைய அந்த ஆலயத்தை அவர் என்ன செய்வார்? சுத்திகரிப்பார், பரிசுத்தமாக்குவார். உட்கொள்ளும். நன்றி இயேசுவே. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். எத்தனை வருஷம்? இது அவருடைய ரத்தம். இதை என்ன செய்யுங்க? வாங்கி அவர் சொன்னார், உட்கொள்ளுங்க. அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய உடன்படிக்கையை ஸ்தாபிச்சார். அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, எங்களை விட்டு விலகாது. அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அந்த உடன்படிக்கை நிமித்தம்தான் சகலத்தையும் இயேசு செய்து முடிச்சார். ஆகவே நாங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, முழு நிச்சயம் இருக்கு. இதை உட்கொள்ற பொழுது நம்முடைய வியாதிகள் நீங்கி போகும். இதை நம்புற பொழுது. ஆமேன். என்ன நாம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம். முழு ரட்சிப்பை ஏற்கனவே இயேசு தந்துட்டார். ஆமேன். நாம் அறிக்கையிடுறோம், அந்த வார்த்தையில நடக்கிறோம், அப்பொழுது நாம சுதந்திரிக்கிறோம். ஆமேன். உட்கொள்வோமா?